சூப்பரான கொத்தமல்லி பிரியாணி எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ குக்கரில் எண்ணெய் ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றிக்கலாம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், நசிப்பு இது எல்லாத்தையும் போட்டுட்டு முந்திரியும் போட்டுக்கலாம். இது கூட வந்து பெரிய வெங்காயம் போட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூட வந்து இஞ்சி பூண்டு விழுது போட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுட்டு தக்காளி, கொஞ்சம் வந்து பச்சை பட்டாணி, உப்பு இது எல்லாத்தையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இது கூட மஞ்சத்தூள், கரம் மசாலா போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, புதினா இலை, பச்சை மிளகாய், ஜீரகம் இதை போட்டு மிக்சியில் தண்ணி ஊற்றி கொஞ்சம் நல்லா நைஸாக அரைச்சிட்டு இப்போ நம்ம வதக்கி வச்சுருக்கிறது கூட இது கூட நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். போதுமான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இது கூட லெமன் ஜூஸ் கொஞ்சம் பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு ஈஸியான சிம்பிளான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி நமக்கு வந்து ரெடி ஆகிடும் 20 மினிட்ஸில். கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கொத்தமல்லி பிரியாணி ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ நம்ம குக்கரை போட்டு மூடிட்டு நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஈஸியான குயிக்கான கொத்தமல்லி பிரியாணி ரெடி.